அன்பிற்குரியவர்களே, எமது அன்னைக்கு திருவிழா எடுத்துள்ள இந்த நாளில் புனித வேளாங்கண்ணி மாதா வட்டார இறைமக்களாகிய நாம் எமது லூத்து அன்னையின் ஆசியுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் எதிர்நோக்குவோம் இரக்கத்தின் கண்களாய் என்ற கருப்பொருளில் தியானிப்பதற்காக எம் அனைவரையும் அழைத்து நிற்கின்றது. இன்றைய கல்வாரி பலி விவிலியத்தில் இறைவன் இரக்க குணம் கொண்டவராக மட்டுமல்லாமல் இரக்கமே உருவானவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். இதே போலதான் அனைவரின் மனங்கவர்ந்த கிருபை தயாபரத்து மாதா செபத்தில் மரியா எவ்வாறு இரக்கத்தின் அன்னையாக இருக்கிறாள் என்பதை நாம் உணர்கின்றோம். பிறர் நலனின் அக்கறை கொண்ட அன்னையின் கண்கள் ரசம் தீர்ந்து போனதை உணர்ந்தவுடன் அவரது இரக்கம் அக்குடும்பத்தை அவமானத்தில் இருந்து காப்பாற்ற வழி தேடியது. எமது அன்னையின் பரிந்துரையால் இறைமகன் இயேசுவின் முதல் புதுமை நிகழ்ந்தேறியது. எனவே நம் குடும்பங்கள் இரக்கத்தின் உண்மை இயல்பை கற்றுக் கொடுக்கும் பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும். அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்க வேண்டும். இரக்கமே இறை மைந்தனின் தனிச்சிறந்த பண்பு. எனவே எமது கண்களும் அன்னை மரியாளை போன்று இரக்க கண்களுடன் அனைத்தையும் எதிர்நோக்குவோம் என்ற கொள்கையுடன் தொடரும் கல்வாரி பலியில் இணைவோம்.
கண்களை மூடி இந்த கல்வாரி பலிக்கு நம்மை தயாரிப்போம். பரிசுத்த என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ள படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவிலே எனக்கு பிரியமான அன்பு இறைகுலமே, இன்று நாம் நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் 3ஆம் நாளினை மகிழ்ச்சியோடு கொண்டாட எதிர்நோக்குவோம் இரக்கத்தின் கண்களாய் என்ற சிந்தனையிலே தியானிக்க உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கின்றேன். இந்த 3ஆம் நாளிலே நாம் இரக்க மிகுந்த மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்கின்ற போது ஆண்டவரின் இரக்கத்தை நாம் அவர்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கிறோம். தேவையில் இருக்கின்ற மனிதர்களை கண்ட பிறகும் கூட நாம் ஏதோ அவருக்கு வந்தால் எனக்கென்ன என்ற சிந்தனையோடு கடந்து போவோமானால் நாம் இரக்க மிகுந்த மக்களாக வாழ முடியாது. ஆண்டவர் நம் யாவருக்கும் இரக்கத்தின் ஆண்டவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். எனவே அவருடைய அன்பை மறந்த நேரங்களுக்காக இந்த வேளையிலே அடுத்தவரிடத்திலும் இறைவனிடத்திலும் மன்னிப்பை வேண்டுவோம். அனைவரும் இந்த பாடலை நான் பாட பாட தொடர்ந்து பாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வி. அன்பான இறைவா,
அனைவரும் இணைந்து பாடுவோம். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வே. கண்களாலே பாவம் செய்தேன், என் சிந்தையாலே பாவம் செய்தேன். கண்களாலே பாவம் செய்தேன், என் சிந்தையாலே பாவம் செய்தேன். சொற்களாலே பாவம் செய்தேன், சொற்களாலே பாவம் செய்தேன். செயல்களாலே பாவம் செய்தேன், செயல்களாலே பாவம் செய்தேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வே. கடமை தவறினான் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். கடமை தவறினான் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். நன்மை செய்யாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமல் பாவம் செய்தேன். பெரிய பெரிய பாவம் செய்தேன், பெரிய பெரிய அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வே. அம்மா மரியே மன்றாடும், வான தூதர்களை மன்றாடுவீர். அம்மா மரியே மன்றாடும், வான தூதர்களை மன்றாடுவீர். சகோதரமே நீவீர் மன்றாடுவீர், புனிதர்களை நீவீர் மன்றாடுவீர். எனக்காய் இயேசுவிடம் மன்றாடுவீர், எனக்காய் இயேசுவிடம் மன்றாடுவீர். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வீர். அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன் என்னை பொறுத்தருள்வீர். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, வலுவற்ற எங்கள் யாவருக்கும் உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளரோ, மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்தில் இருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர். உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பியோடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் எனும் பெயர் வழங்கிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, விண்ணிவங்கள்
ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பவுல் உரோமையருக்கு எழுதிய திருப்பத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரை இஸ்ரேல் ஒரு பகுதியினர் வழங்கிய உள்ளம் மழுங்கி உள்ளம் பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்பெறும். சியோனிலிருந்து அவர் மீட்பராய் வருவார். யாக்கோபின் தீயதனத்தையும் போக்கிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றி விடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயிருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்குரியவர்கள் ஆளானார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பை கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். இதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கின்றது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என்னும் முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்று மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 18 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 34 முடிய. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரக்கத்தான் பிறந்தோம், இறக்கும் வரை இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம். இரக்கத்தான் பிறந்தோம், இறக்கும் வரை இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம். இரக்கமும் உறக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும்.
அளவுக்கு அதிகமானால் இரக்கம் செய்கின்ற ஒவ்வொருவரும் ஏமாளி ஆகிவிடுகிறான். உறங்குகின்ற அனைவருமே சோம்பேறி ஆகிவிடுகிறார்கள். இரக்கமும் உறக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். இரக்கம் அளவுக்கு அதிகமானால் நாம் ஏமாளி ஆகிவிடுவோம். உறக்கம் அளவுக்கு அதிகமானால் நாம் சோம்பேறி ஆகிவிடுவோம். இயேசுவிலே எனக்கு பிரியமான அன்பு இறைகுலமே, உங்கள் யாவருக்கும் இதோ லூர்து அன்னையின் 3ஆம் நாள் குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் மைய சிந்தனை என்ன? இன்றைய நாளின் மைய சிந்தனை என்ன? எதிர்நோக்குவோம் இரக்கத்தின் கண்களாய். இன்னொரு கேள்வியை உங்களுக்கு தந்துவிட்டு நான் மறையுரைக்கு கடந்து செல்கிறேன். இதற்கு முன்பாக எந்த ஆண்டு யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது? இப்போது 2025ஆம் ஆண்டு நாம் யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இதற்கு முன்பாக எந்த ஆண்டு சிறப்பு யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட்டது? 2000 சரியான பதில் அல்ல. யோசியுங்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் மறையுரை இறுதியிலே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஒரு குழந்தையானது மற்ற குழந்தைகளோடு இணைந்து இதோ ஒரு மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகள் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது அந்த கால்பந்தானது ஒரு மரத்தின் அடியிலே தவம் புரிந்து கொண்டிருந்த ஒரு துறவியின் மேலே பட்டு அந்த துறவியின் தவமானது கலைந்து போகிறது. என்னுடைய தவம் கலைந்து போய்விட்டது என்று கோபம் நிறைந்தவராய் அந்த துறவியானவர் என்ன செய்கிறார் என்றால், யார் ஒருவர் அதாவது அந்த கால்பந்தை அடித்து தன்னுடைய உடம்பிலே பட்டு தன்னுடைய தவம் கலைந்து போனதோ அவன் இப்போதிலிருந்து துள்ளி கொண்டிருப்பான் என்ற ஒரு சாபத்தை அந்த குழந்தைக்கு தருகிறார். அந்த சாபத்தை கொடுத்த அந்த துறவி இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். உங்களுடைய துள்ளல் எப்போது நிற்கும் என்றால், நீங்கள் எப்போது இரக்கம் மிகுந்த ஒரு குழந்தையை கண்டு அந்த குழந்தையை சென்று தொடுவீர்களோ அப்போது உங்கள் துள்ளல் நிற்கும் என்று சொல்லுகிறார். உடனே அந்த நொடியிலிருந்து அந்த கால்பந்தை உதைத்த அந்த குழந்தையானது இவ்வாறு துள்ளிக்கொண்டே நிற்கிறது. மைதானத்தில் நின்று எல்லோருக்கும் ஆச்சரியம், ஏன் இந்த குழந்தை துள்ளிக்கொண்டே இருக்கிறது என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த குழந்தையின் சகோதரி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாள். உடனே ஓடி வந்து அந்த சிறுவனை கட்டி பிடிக்கிறாள். உடனே இந்த சகோதரியும் துள்ள ஆரம்பிக்கிறாள். ஏனென்றால் துறவி கொடுத்த சாபமானது என்னுடைய உடம்பிலே பந்தை அடைத்த சிறுவன் துள்ளி கொண்டிருப்பான், அவனை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அதற்கு பிறகு வருகின்ற நபர்களை எல்லாம் யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்களும் துள்ளி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் துறவி கொடுத்த சாபம். உடனே அந்த சிறுவன் துள்ளி கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்து சகோதரி, ஐயையோ என்னுடைய தம்பி ஏன் துள்ளி கொண்டிருக்கிறாய் என்று பிடித்தவுடன் அந்த சிறுமியும் துள்ளி கொண்டிருக்கிறாள். இப்போது சிறுவனும் சிறுமியும் துள்ளிக்கொண்டே வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். உடனே அம்மாவிற்கு, ஐயையோ என்னுடைய குழந்தைகள் இருவரும் என்ன ஆகிவிட்டது, இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஓடி வந்து தாயானவள் அந்த 2 குழந்தைகளையும் அணைத்துக் கொள்ளுகிறாள். இப்போது யார் துள்ள ஆரம்பிக்கிறார்? அம்மாவும் சேர்ந்து 3 பேரும் வீட்டிலே துள்ளி கொண்டிருக்கிறார்கள். உடனே வேலைக்கு சென்ற கணவர் வீட்டிலே வருகிறார். ஐயையோ எல்லாம் போச்சு, என்னுடைய குடும்பமே துள்ளி கொண்டிருக்கிறது என்று ஓடி வந்து என்னுடைய மனைவியின் கரத்தை பிடித்தார். இப்போது கணவனும் சேர்ந்து துள்ள ஆரம்பிக்கிறார். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், 4 பேரும் துள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனை என்றால் நாம் யாரை தேடி செல்வோம்? குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனை என்றால் யாரை தேடி செல்வோம்? யாரை தேடி செல்வோம்? கேட்கல. ஃபாதரை தேடி செல்வோம். அப்படிதானா?
உடனே இந்த 4 பேரும் துள்ளிக்கொண்டு தங்களுடைய பங்கு தந்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பங்கில் உள்ள ஒரு குடும்பம் முழுவதும் துள்ளி கொண்டிருக்கிறார், என்ன பிரச்சனை என்று அவரின் கரத்தை ஓடி வந்து பிடிக்கிறார். இப்போது பங்கு தந்தையும் துள்ள ஆரம்பிக்கிறார். பங்கு தந்தையும் அந்த குடும்பம் முழுவதுமாக துள்ளி கொண்டிருக்கிறது. இவர்கள் 5 பேருமே துள்ளிக்கொண்டு அந்த ரோட்டோரமாக நடந்து வருகிறார்கள். அப்போது அங்கே காவல் காத்து கொண்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஓடி வந்து, ஏன் நீங்கள் இந்த ரோட்டிலே துள்ளி கொண்டு போகிறீர்கள்? ஏதாவது நீங்கள் டிக்டாக் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, ஏதாவது புகைப்படம் எடுப்பதற்காக வீடியோ எடுப்பதற்காக நடித்து கொண்டிருக்கிறீர்களோ என்று சொல்லி ஓடி வந்த அந்த போலீஸ் அதிகாரியும் இந்த பங்கு தந்தையின் கரத்தை பிடிப்பார். உடனே போலீஸ் அதிகாரியும் துள்ள ஆரம்பிக்கிறார். எல்லோருமே துள்ளி கொண்டு வருகிறார்கள். அப்போதுதான் அந்த துறவி சொன்ன அந்த வார்த்தையானது சிறுவனுக்கு ஞாபகம் வருகிறது. ரோட்டோரத்திலே ஒரு ஏழை குழந்தை தனக்கு கிடைத்த அந்த சிறிய உணவை நடக்க முடியாத இன்னொரு ஏழை சிறுவன் படுத்திருக்கிறான். அந்த குழந்தைக்கு ஊட்டி கொடுப்பதை பார்க்கிறான். உடனே இந்த சிறுவன் துள்ளிக்கொண்டே போய் அந்த ஏழை சிறுவனை தொடுகிறான். உடனே அனைவரின் துள்ளலானது நின்று விடுகிறது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரமே, இது ஒரு நகைச்சுவை நிகழ்வாக இருந்தாலும் அந்த நகைச்சுவை நிகழ்வுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. யார் ஒருவர் இரக்கமுள்ள மனிதராக இரக்கமுள்ள உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அந்த மனிதரை நீங்கள் ஓடி சென்று தொடுகின்ற போது நீங்களும் இதோ நல்ல மனிதர்களாக மாறுவீர்கள் என்ற சிந்தனைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னொரு நிகழ்வையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலே 2002ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு இது. மதுரையை சார்ந்த ஒரு இந்து சகோதரர், நாராயணன் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சகோதரர், இதோ தன்னுடைய பணிக்காக அவர் மதுரையில் இருந்து சுவிட்சர்லாந்து செல்வதற்காக இதோ விமானத்தில் பயணப்படுவதற்காக வேண்டி அவர் தன்னுடைய காரிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே பார்க்கிறார், ஒரு உணவகத்திலே, ஒரு ஹோட்டலிலே அங்கே ஒரு ஏழை மனிதர் கீழே கிடக்கக்கூடிய எச்சில் இலையிலிருந்து அந்த உணவுகளை பொறுக்கி பொறுக்கி உண்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதரால் இதோ ஒன்றும் சொல்ல முடியாது. தன்னுடைய பயணத்தை அந்த இடத்திலே நிறுத்திக் கொள்ளுகிறார். நாராயண கிருஷ்ணன் கீழே இறங்கி அந்த முதியவரை ஓடி சென்று, முதியவரை உமக்கு அறிவில்லையா, ஏன் இந்த எச்சில் உணவை உண்டு கொண்டிருக்கிறேன் என்று அவரை பார்த்து கேட்கிறார். முதியவர் சொல்லுகிறார், எனக்கு அறிவில்லையா, இதோ 3 நாட்களாக நான் உணவருந்தவில்லை. 3 நாட்களாக இந்த உணவகத்தின் முன்பு நின்று ஏதாவது எனக்கு உண்ண தருவீர்களா, ஏதாவது காசு கொடுத்தால் நான் உணவு வாங்கி உண்கிறேன் என்று எத்தனையோ நபர்களிடத்திலே கேட்டேன். யாருமே ஒரு நயா பைசா கூட கொடுக்க முன்வரவில்லை. என்னுடைய பசியை ஆற்ற வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே இதோ கீழே கிடக்கக்கூடிய இந்த எச்சில் இலையிலிருந்து உணவை எடுத்து உண்டு கொண்டிருக்கிறேன் என்று அந்த முதியவர் சொன்னபோது நாராயண கிருஷ்ணனின் கண்கள் எல்லாம் குளமானது. இப்படியும் மனித இனம் இருக்கிறதா? ஒருவர் உணவு தேவைக்காக உதவி கேட்கின்ற போது உதவாத மனித இனம் இருக்கிறதா? இந்த ஒரு முதியவரை போல எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் உணவு கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய சுவிட்சர்லாந்து பயணத்தை அவர் நிறுத்தி கொண்டு இதோ இந்த முதியவரை போல அந்த ஊரிலே, அந்த சுற்று வட்டாரத்திலே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழை வயதான வறிய முதியவர்களை, வீடுகளிலிருந்து துரத்தி விடப்பட்ட முதியவர்களுக்கு உணவு தானே சமைத்து ஒவ்வொரு நாளும் 450க்கு அதிகமான உணவு பொட்டலங்களை செய்து இதோ அந்த நபர்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது. 1 வருடத்திற்கு மேலாகிறது. 2003ஆம் ஆண்டு BBC நியூஸிலே
இதோ நாராயண கிருஷ்ணனை பற்றி ஒரு செய்தி வருகிறது. இதோ நாராயண கிருஷ்ணன் இரக்கத்தின் ஒரு ஹீரோவாக உயர்த்தப்பட்டு இந்தியாவிலே 3வது நபராக ஏழை எளியவருக்கு உதவி செய்ததிலே இந்திய நாட்டிலே 3வது மனிதராக ஒரு ஹீரோவாக பட்டம் கொடுக்கப்பட்டு செய்தியானது வெளியானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதோ இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இரக்கத்தான் பிறந்திருக்கிறோம். இறக்கும் வரை இரக்கம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாள் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ முதல் வாசகத்திலே லோத்துவுக்கு ஆண்டவரின் தூதர் வந்து இதோ இங்கிருந்து கடந்து போய்விடு, ஆண்டவரின் இரக்கமானது உனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த தவறிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றுகிறார். இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே மிக அருமையாக சொல்லப்படுகிறது. 10,000 தாலந்து கடன்பட்ட ஒரு மனிதர் இதோ தலைவருடைய அந்த மன்னிப்பினால் இரக்கத்தினால் எல்லா கடன்களும் முடிக்கப்பட்டு வீட்டிற்கு திரும்பி வருகிறார். ஆனால் அந்த மனிதரிடத்திலே இன்னொரு மனிதர் 100 தெனாரியம் கடன்பட்டிருக்கிறார். அப்படியானால் இதோ 10,000 தாலந்து என்று சொல்லக்கூடியது 10 கோடிக்கு அதிகமான தொகையாகும். 100 தெனாரியம் என்பது ஒரு 1000-2000 ரூபாய்க்கு இணையான தொகையாகும். ஒரு 10 கோடி ரூபாயை ஒருவர் தள்ளுபடி செய்கிறார். ஆனால் தள்ளுபடி செய்த அந்த நபரோ 10 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணராமல் அவர் இன்னொருவருக்கு இரக்கம் காட்ட மறுக்கிறார். தலைவர் இறுதியாக என்ன சொன்னார்? இதோ நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் அவருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டாமா? நீ செய்தது தவறல்லவா என்று சொல்லி அவரை வதைப்போரிடத்திலே இதோ ஒப்படைக்கிறார் என்று நற்செய்தி வாசகம் முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ நாம் விவிலியத்திலே புரட்டி பார்க்கின்ற போது பல நிகழ்வுகளை பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே அறிவற்ற செல்வந்தன் உவமையை பார்க்கிறோம். இதோ அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், அவருடைய நிலமெல்லாம் நன்றாக விளைந்து போயிருந்தது. அப்போது அவன் என்ன நினைக்கிறான்? நெஞ்சே மகிழ்ந்திரு, இதோ நான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், இனிமேல் நான் மகிழ்ச்சியாக வாழப்போகிறேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அறிவிலேயே இன்றிரவே உடைய உயிர் பறிபோனால் இது யாருக்கு சொந்தமாகும்? இதோ இரக்கமுள்ள ஒரு மனிதனாக மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் உடைய வாழ்விலே வீழ்ந்து போகிறான். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே செல்வரும் லாசர் உவமையிலே பார்க்கிறோம். செல்வர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறார். உணவுகள் எல்லாம் அவர் விலை உயர்ந்த உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஏழை மனிதருக்கோ எந்த ஒரு உணவும் இல்லை. மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த துண்டுகளால் இவர் உண்டு கொண்டிருந்தார். இறுதியாக செல்வரும் லாசரும் இறந்து படுகிறார்கள். செல்வர் எரி நரகத்திற்கு தள்ளப்படுகிறார், லாசரோ இதோ விண்ணகத்திற்கு செல்லப்படு. ஏனென்றால் இந்த செல்வர் அந்த ஏழை மனிதருக்கு உண்பதற்காக உணவு கொடுக்காத காரணத்தினால், இதோ இந்த ஏழை லாசருக்கு இரக்கம் காட்டாத காரணத்தினால் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றிய செல்வரான ஒரு இளைஞர் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே தரப்படுகிறது. ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும்? எல்லா கட்டளைகளையும் கடைபிடி. நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து விட்டேன் அல்லவா என்று சொல்லுகின்ற போது உம்மிடத்திலே ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறைவுபடுகிறது? உம்மிடத்திலே ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறைவுபடுகிறது? செல்வத்தை எல்லாம் விற்று ஏழை எளியவருக்கு கொடுக்க சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம் அன்புக்குரிய சகோதரமே, இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம்.
மீண்டுமாக நான் கேட்ட கேள்விக்கு திரும்பி வருகிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் 2015ஆம் ஆண்டினை இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்து அவர் ஒரு இரக்கமுள்ள மனிதராக இருந்தார் என்பதை இதோ அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லி தருகிறது. 2013ஆம் ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதோ திருத்தந்தையாக உயர்த்தப்படுகிறார். அப்போது 58 வயதான ரிவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், முகமெல்லாம் இழந்து சிதை இழந்து இதோ முகத்தை பார்ப்பதற்கு கூட எந்த மனிதரும் கிட்டே வரமாட்டார்கள், அண்டி வரமாட்டார்கள், நெருங்கி வரமாட்டார்கள். முகத்திலே ஆங்காங்கே சதைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதோ முகம் சிதைந்த அந்த மனிதரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கட்டி அரவணைத்து அவரை முத்தமிடுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதரும் சாதாரண மனிதரும் செய்யாத ஒரு செயலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தார். இதோ பெருமூளை வாதத்தால் முகம் சிதைந்த ஒரு மனிதர் 58 வயதான மனிதரை அவர் கட்டி அரவணைத்தார் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே சென்று இதோ 12 நபருடைய பாதங்களை கழுவி இதோ அவர்களுக்கும் ஆண்டவருடைய மன்னிப்பு இரக்கம் உண்டு என்று இதோ கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு சொல்வதெல்லாம், பணம் படைத்த நாடுகளே ஏழை நாடுகள் மீது இரக்கம் கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவேளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை திரும்பி தர முடியவில்லை என்றால் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், மன்னிப்பு கொடுங்கள் என்று இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த ஆணை மடலிலே சொல்லுகிறார். மீண்டுமாக அவர் சொல்வதெல்லாம், நாம் ஒவ்வொருவரும் இதோ இரக்கமிக்க மனிதர்களாக வாழ வேண்டுமானால் இந்த யூபிலி ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், நோயினால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், சிறைச்சாலையிலே செல்லுங்கள், இதோ வலுவிழந்து பொலிவிழந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு மனித மாண்பு சிதைந்து காணப்படுகின்ற அந்த மக்களிடத்திலே செல்லுங்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், ஆறுதல் கூறுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக நம்முடைய வாழ்வுக்கு கடந்து வருவோம். நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புகின்ற போது எத்தனை பேக் கொடுத்து அனுப்புறீங்க? நீங்க எத்தனை பேக் கொடுத்து அனுப்புவீங்க? பள்ளிக்கூடத்திற்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்புகின்ற போது எத்தனை பேக் கொடுத்து அனுப்புவீங்க? பேக் எத்தனை கொடுத்து அனுப்புவீங்க? 1 2? 1 2? 1. எங்களுடைய நாட்டிலே 2 பேக் கொடுத்து அனுப்புவாங்க. 1 தங்களுடைய யாருக்கும் கொடுக்க கூடாது, ஒத்தையில திண்ணி போடுன்னு யார் வந்து கேட்டாலும் ஒண்ணுமே கொடுக்காத போன, ஒண்ணுமே யாருக்கும் கொடுக்க கூடாது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். வீட்டின் அருகாமையிலே குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். வீட்டிலே நாம் பலகாரம் பண்டம் எல்லாம் செய்திருப்போம். ஏதாவது இனிப்பு பண்டங்கள் செய்திருந்தால் என்ன செய்வோம்? மகனை, விளையாடி கொண்டிருக்கின்ற மகனை வீட்டிலே அழைத்து என்ன சொல்லுவோம்? சாப்பிடு, வெளியில போயிடாத, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் எங்க போகணும்? வெளியில போக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறோம். சிறு வயதிலே அந்த பிஞ்சு நெஞ்சங்களிலே இதோ இரக்கமில்லாத குணங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த உணவை யாருக்கும் கொடுக்க கூடாது, நீ தன்னந்தனியாக உண்ண வேண்டும், இதோ மற்றவர்களை மன்னிக்காதே. ஒருவேளை உங்களுடைய குழந்தையை இன்னொரு குழந்தை அடித்து விட்டது, உங்களுடைய குழந்தை அழுது கொண்டே வீட்டிலே வருகிறது, நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உடைய குழந்தையை, சிறிய குழந்தை விளையாடி கொண்டிருந்த இடத்திலே இன்னொரு குழந்தை அடித்து விட்டது. நீங்கள் அந்த குழந்தை வீட்டிலே அழுது கொண்டு வருகிறது, என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீங்க? டேய், எதுக்கடா நீ அடி வாங்கிட்டு வந்த? அவன் ஒரு அடி அடிச்சிருந்தானா நீ 2 அடி கொடுக்க வேண்டாமா? எதுக்கு இப்படி நீ வந்திருக்கிற என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு இதோ
ஹீரோயிசத்தை கற்றுக் கொடுக்கிறோம், வில்லன் கேரக்டரை கற்றுக் கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு மற்றவருக்கு எதை நீ கொடுக்காத என்று சொல்லுகிறோம், மற்றவரை அடி என்று சொல்லுகிறோம் என்று பிள்ளைகளுக்கு தவறான சிந்தனைகளை பெற்றோர்களாகிய நாம் பல நேரங்களிலே கற்றுக் கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம் ஒவ்வொருவருமே ஏதோ ஏழை எளியவருக்கு உதவி செய்ய இரக்கம் காட்ட அழைக்கப்படுகிறோம். இது பெருமைக்காக சொல்லுகின்ற விஷயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, நான் எந்த பங்கு சமூகத்தில் சென்றாலும் பங்கு தந்தையாக 2 பங்கு தளத்திலே இருந்திருக்கிறேன். ஒன்று, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை முதல் புதுமை செய்தார்கள். எந்த இடம் முதல் புதுமை ஆண்டவர் இயேசு செய்தது? கானாவூர் என்ற பங்கு சமூகத்திலே நான் பங்கு தந்தையாக 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் இந்தியாவிலே. அவ்வாறு 5 ஆண்டுகளாக பங்கு தந்தையாக இருந்த வேளையிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதமாக எங்களுடைய பங்கு சமூகத்திலே 10 நாட்கள், இதோ திருவிழா நடைபெறுகிறது அல்லவா, இந்த 10 நாட்களில் கிடைத்த அந்த காணிக்கையை கொண்டு ஒரு ஏழை நிதியை உருவாக்கி 5 ஆண்டுகளிலே 4.5 லட்சம் ரூபாயை ஏழை மக்களுக்காக அந்த பங்கு சமூகத்திலே நிதியாக வைத்து விட்டு வந்தேன். இதோ ஏழை எளிய மக்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் தேவை நிமித்தமாக வருகின்ற போது அவர்களுக்கு தாராளமாக உதவி இருக்கிறோம். அதே போல இன்னொரு ஆண்டு பங்கு குடும்ப விழாவின் 10 நாள் விழா கொண்டாடுகின்ற நேரத்திலே அந்த 10 நாள் காணிக்கை சிறப்பான காணிக்கைகள் கொண்டு வரப்பட்டு 5,15,000 ரூபாய் நாங்கள் பிரித்து அதையும் மருத்துவ நிதிக்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்காக கொடுத்திருக்கிறோம். ஒரு முறை எங்கள் பங்கின் அருகாமையிலே ஒரு இளைஞனுக்கு ஒரு கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழல், விபத்திலே காலானது வெட்டி எடுக்கிறார்கள். அந்த பங்கு தந்தை என்னுடைய பங்கு சமூகத்திலே உதவி கேட்கிறார். 2 வாரத்திலே என்னுடைய பங்கு சமூகத்திலே நாங்கள் காசுகள் பிரித்து 4.5 லட்சம் ரூபாய் அந்த இளைஞனுக்கு கொடுத்திருக்கிறோம். இதுதான் உண்மையான இரக்க செயல். அன்புக்குரியவர்களே, தேவையில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், அனாதைகள், நோயுற்றோர் இதோ நம்மை தேடி வருகின்ற போது நம்மால் இதோ மற்றொரு கையை எதிர்பார்க்காமல் இதோ இந்த கையிலிருந்து எடுத்து கொடுக்க முடிகிறது என்றால் அதுதான் உண்மையான இரக்க செயலாக இருக்கிறது. எனவே எனதருமை அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு இதோ நம்மை சார்ந்த நம்மை சாராத யாராக இருந்தாலும் உதவி என்று வருகின்ற போது இரக்கத்தோடு உதவி செய்வோம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு நிறைவாக தருவார் என்ற சிந்தனையோடு இந்த கல்வாரி பலியில் இணைவோம். இதோ இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை இரக்கத்தோடு தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணமும் மண்ணமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னை மரியாளிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க
திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, நம் இறைவன் இரக்கமிக்க இறைவன். இதோ நம்மை அரவணைத்து காத்து வழிநடத்தி இந்நாள் வரை நம்முடைய தேவை என்னவென்று அறிந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற நாட்களிலும் நம்முடைய தேவை அறிந்து தேவையான ஆற்றலை, வளங்களை, வரங்களை தரும்படியாக இந்த நேரத்திலே நம்முடைய ஜெபங்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். பின்வரும் மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக: அன்பான இறைவா, பாவம், பலவீனம், குற்றம், குற்றப்பழி உணர்வு இவற்றில் சிக்கி இறை அழைத்தலின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாமல் இறை அருளால் இறை பணியாளர்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென தன்னை அர்ப்பணிக்க இக்காலத்து இளைஞர் இளம் பெண்கள் முன்வர இளையழைத்தலெனும் உமது தெய்வீக கொடை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் குருவானவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித வேளாங்கண்ணி மாதா வட்டார இறை மக்களையும் இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று புனித லூர்து எண்ணை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, புனித மரியா தன் வாழ்நாள் முழுவதும் உமது சித்தத்திற்கேற்ப நடந்தது போல அன்னைக்கு விழா எடுக்கும் நாமும் அவரை போல வாழ்வதற்கு தேவையான தைரியத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய அருகாமையில் உள்ளவர்களும் எல்லா ஆற்றலும் அருளும் இறைவன் தரும்படியாக அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள
யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போலன்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போலன்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொதிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ நம்பிக்கையோடு சுமந்து வந்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கு பதில் மொழி தரும்படியாக உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரே, அஞ்சாதே கலங்காதே நான் உன் கடவுள் என்று சொன்னவரே, மேகத்தூணாக நெருப்பு தூணாக எங்களை வழி நடத்தி வருகின்ற அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு நிறைவாக தருபவரே. இந்த வேளையிலே லூர்து அன்னையின் விழாவினை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நிறைவான தொழிலே வருமானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளையோர்களுடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இளைய சமூகத்தினர் ஆண்டவரே உமக்கு உகந்த மக்களாக வாழ நீர் கிருபை செய்வீராக. நம்முடைய இளைய சமுதாயம் இதோ முதியவர்களை அன்பு செய்கின்ற, முதியவர்களை மதிக்கின்ற சமுதாயமாக, இதோ போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாத சமுதாயமாக வாழ வளரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் இதோ மதிக்காமல் இதோ அன்பு செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற வேதனையோடு வருத்தங்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றவர்கள் கேட்கின்ற ஜெபங்களுக்கு பதில் மொழி தாரும் ஐயா. அம்மா இதோ லூர்து அன்னையே, நம்முடைய பங்கு சமூகத்திலே ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்தவரே, கழிந்த ஆண்டிலே நம்முடைய பங்கு சமூகத்திலே இதோ அளப்பெரிய ஒரு காட்சியை தந்து எங்களெல்லாம் திக்குமுக்காட செய்த அன்னையே, வருகின்ற ஆண்டுகளிலும் இதோ நம்முடைய பங்கு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், ஒவ்வொரு உடல் சுகமில்லாதவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரும் இறந்து பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறக்கும் வரை இரக்கமுள்ள மனிதர்களாக இதோ வாழ எங்களுக்கு அருள் பெறுவீராக. இந்த நேரத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வயதான பெற்றோர்கள், திருமணம் அடைந்த பெற்றோர்கள், இதோ இளையோர்கள், சிறுவர்கள் என்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை இந்த மக்களுக்கு நிறைத்து தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து பொறுப்படுத்து நீர் வழி நடத்துவீராக. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை பாடல்.
அன்பு சகோதரமே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் மொழியால் ஒளிர்க்கப்பட்ட எங்கள் இதயங்கள் லூர்து அன்னையின் எடுத்து காட்டா உம்முடையவற்றை என்று மாவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா லூர்து அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மோக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில பரிபாலகர் என்றென்று தாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய 3வது நாளை சிறப்பிக்கின்ற வேளாங்கண்ணி அன்னை வட்டார இறை மக்களையும் மாலை வேளையிலேயும் திருமணம் ஒன்றாக குழுமி வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னியும் லூர்து நகரில் காட்சி அளித்தவளுமான புனித கன்னி மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதராம் புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவையும், குற்றங்கள் குறைகள் பாவத்திலிருந்து மன்னிப்பு தாரும். இதோ எங்களால் முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், இரக்கச் செயல்கள் புரியவும், அதன் மூலமாக இறைவனுடைய ஆசிரை, அருளை, சமாதானத்தை பெற்றவர்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகனேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. இயேசு நீ மாத்திரமே. இயேசு நீ மாத்திரமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் தூய வாழ்வினை பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமனை காத்து நித்தியம் அளிப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, மீட்பினுடைய நம்பிக்கையுடைய அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். தூய லூர்து அன்னையை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கம் நிறைந்த மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் வேறு புலன்களை என்றென்றும் அனுபவிக்கும் விசுவாசிகளாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.